நீங்க கொரட்டை விடுறதுக்கும் உங்க இருதய பிரச்சனையும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் ஷாரன் கிளமெண்ட், நுரையீரல் நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். உங்க நார்மலா ஒரு பர்சன் ஒரு நைட்டுக்கு 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி நம்ம பாடி ரிகவரி ஆகிறதுக்கு, டேல இருக்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாடி ரிகவரி ஆகிறது கண்டிப்பா அவசியம். ஸோ தூக்கத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொரட்டை விடுறோம். இந்த கொரட்டை விடுறது நார்மலான கொரட்டையா இல்லை ரொம்ப அதிகபட்ச கொரட்டையா, இந்த கொரட்டைனால உங்கள் மூச்சு இல்லை உங்கள் சுவாசம் தடைப்படுதா அப்படிங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக கொரட்டை விடுறீங்க அப்படின்னா உங்கள் சவுண்ட் ரொம்ப சத்தமாக இருந்தாலும் பகலில் நீங்கள் எந்திரிக்கிறப்போ உங்கள் நைட்டு தூக்கம் நல்லா இருக்கும், உங்களுக்கு தலைவலிகள் எதுவும் இருக்காது, உங்களுக்கு டே டைமில் அதிக தூக்கம் இன்மை இல்லாமல் இருக்கிற எஃபெக்ட் உங்களுக்கு தெரியாது. பட் இதே உங்கள் கொரட்டை விடுறப்ப உங்களுக்கு நைட் டைமில் மூச்சு திணறி எந்திரிக்கிறீங்க, காலையில் எந்திரிக்கிறப்ப ரொம்ப தலை வலிக்குது, வாயெல்லாம் வறண்டு போகிற மாதிரி இருக்குது, டே டைமில் தூங்கி தூங்கி நான் விழுந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற எஃபெக்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நைட் டைம் தூங்குறப்ப மூச்சு தடை ஏற்படுதுங்கிறது நமக்கு அதில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ தூக்கத்தில் மூச்சு தடை ஏற்படுறதுக்கும் உங்களோட இருதயத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குறப்ப நம்மளோட தொண்டையில் இருக்க எல்லா மசில்ஸ், உங்கள் நாக்கோட மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ ரிலாக்ஸ் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறப்ப உங்கள் நாக்கு பின்னாடி விழுகும். ஸோ நாக்கு பின்னாடி விழுகிறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்கள் நார்மலாக சுவாசம் எடுக்க முடியாது. ஸோ நல்ல காற்று ஆக்சிஜன் அளவும் உள்ளே போக முடியாது, கெட்ட காற்று வெளியில் வரவும் முடியாததுனால உங்கள் பாடி, அதாவது உங்கள் நுரையீரல்லேருந்து உங்கள் பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். மூச்சு திணறல் ஏற்படுது அப்படிங்கிற சிக்னல் அனுப்புகிறப்ப நீங்கள் திடீர்னு அந்த நைட்டில் மூச்சு திணறி எந்திரிப்பீங்க. கேஸ்பிங் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சு திணறி நைட்டில் எந்திரிக்கிறது. இது என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட உடம்புக்கும் உங்கள் நுரையீரலுக்கும் தேவையான ஆக்சிஜன் உள்ளே போகவில்லை. இதனால என்ன ஆகுது, உங்களோட ஆழ்ந்த தூக்கம், அதாவது தூக்கத்திலே 2 வகை இருக்கு. லேசான தூக்கம், தூக்கம் ஆரம்பிக்கிறப்ப இருக்க லேசான தூக்கம், அண்ட் ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கத்தில் உங்களோட மூச்சு அடைப்புனால உங்களுக்கு அடிக்கடி முழிப்பு வர்றதுனால உங்கள் பாடிக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்கிறது இல்லை. அதனால உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எப்படி நம்ம பாடியை, நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் உங்கள் மூச்சு திணறல் ஏற்படுறப்ப உங்கள் பாடியில் இருக்க ஆக்சிஜன் குறையிறதுனால உங்கள் ஹார்ட்டில் இருக்க ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஆல்ரெடி நல்லா பம்ப் பண்ணிட்டு இருக்க ஹார்ட்டு ஒவ்வொரு தடவையும் ஆக்சிஜன் இல்லாமல் முழிக்கிறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா பிளட் பம்ப் பண்ண வேண்டியதுனால உங்கள் ஹார்ட்டில் இருக்க ஸ்ட்ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாகி நமக்கு இருதய பிரச்சனைகள் யூஸ்வலாக நிறைய வரும். ஸோ உங்களோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக், உங்கள் ரிஸ்க் ஆஃப் அரித்மியா, அதாவது இர்ரெகுலர் ஹார்ட் பீட், இல்லை உங்களோட பிபி ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இதை தவிர பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை இல்லை தூக்கம் ஒழுங்கான ஆக்சிஜன் போகாததுனால உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் லெவல்ஸ் இருந்துச்சு, சுகர் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களோட சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி டிசீசஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுவும் அதோட விளைபாடுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரோக் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம், வலிப்பு வர ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆல்ரெடி டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா உங்களோட தூக்கமின்மையின் காரணமாக டிப்ரெஷன் லெவல்ஸும் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம்? உங்களுக்கு நார்மலாக ஸ்னோரிங் தானா, இல்லை உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா, அதாவது தூக்கத்தின் போது மூச்சு தடை ஏற்படுதா அப்படிங்கிறத எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்லீப் ஸ்டடி, தூக்க ஆய்வு. உங்கள் தூங்கும்போது உங்களோட இதய துடிப்பு, உங்களோட பிரெயின் வேவ்ஸ், மூளை அலைகள், உங்களோட பாடி எப்படி தூக்கத்தின் போது அசையுது அப்படிங்கிறத நம்ம லீட்ஸ் அண்ட் வயர்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ணி ஒவ்வொரு மணி நேரமும் எத்தனை தடவை நீங்கள் கொரட்டை விடுறீங்கன்னு மெஷர் பண்ணி உங்களுக்கு என்ன வகையான ஸ்லீப் ஆப்னியா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸ்லீப் ஆப்னியாவில் 2 வகைப்படும். உங்களுக்கு மூச்சு தடை, அதாவது உங்களோட தொண்டையும் உங்கள் சுவாச குழாயில் இருக்கிற பிரச்சனைனால வர மூச்சு தடையினால வரலாம், இல்லை உங்கள் பிரெயினில் சிக்னல்ஸ் ஒழுங்காக ரீச் ஆகாமல் இருக்கிறதுனால சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்குது, சென்ட்ரல் ஸ்லீப் ஆப்னியா இருக்குது. உங்களுக்கு என்ன வகையான ஸ்லீப் ஆப்னியா இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணிட்டு நமக்கு அதுக்கு ஏற்ற சிகிச்சையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, அதாவது மூச்சு தடையினால் வர ஸ்லீப் ஆப்னியாவுக்கு ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக ரொம்ப உங்கள் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வெயிட் லாஸ் மெஷர்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். சில மெடிக்கேஷன்ஸ்னால உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா வருதுன்னா அது என்ன மெடிக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் எடுக்கிறது இல்லை வேறு ஏதாவது மருந்து எடுக்கிறதுனால அதை ஸ்டாப் பண்ணால் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும்.
இது எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பேப் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களால் எடுக்க முடியாத மூச்சை டிவைஸின் மூலமாக உங்கள் பாடிக்கு நாங்கள் கொடுக்குற டிவைசஸை we will suggest. அது சிபேப் டிவைஸாக இருக்கலாம், பைபேப் டிவைஸாக இருக்கலாம். அது உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வர்றப்ப நம்ம அதை ட்ரீட் பண்ணி டிசைட் பண்ணோம். ஸோ இதன் மூலம் உங்கள் ஸ்லீப் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட பாடியில் இருக்க மித்த டிசீசஸ், உங்கள் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் எல்லாமே நல்ல எஃபெக்டிவாக நல்லா குறைக்க முடியும் ஜஸ்ட் பை கரெக்டிங் யுவர் ஸ்லீப்.